Hello everyone, welcome back to our PYQ series. போன வீடியோவில் நம்ம ஒரு 6லேருந்து 7 கேள்விகள் ப்ளஸ் நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அண்ட் ஐகார்டாவும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் நிறைய கொஷின்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Now, we'll go for the first question that we have. இது வந்து 2024ல இந்த வருஷம் ப்ரிலிம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை படிக்கலாம். With reference to Coriolis Force, which of the following statements are correct? என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? It increases with an increase in wind velocity. It is maximum at the poles and is absent at the equator. இது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. Now, talking about Coriolis Force, ஜென்ரலாக ஏர்த்தோட ரொட்டேஷனால் உண்டாகக்கூடிய ஒரு இனர்ஷியல் ஃபோர்ஸ் தான் Coriolis Force. அதை பற்றி நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சில ஃபேக்ட்ஸ் எப்போவுமே தெரியும். ஈக்குவேட்டரில் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆப்சென்ட் ஆர் ஜீரோ இல்லையா, அண்ட் அப்படியே போக 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 இன்க்ரீஸ் ஆகும் வித் லாட்டிடியூட். ஸோ போல்ஸில் மேக்ஸிமமாக இருக்கும் Coriolis Force. அண்ட் ரிமெம்பர், நம்ம ஜாகிரஃபியில் படிச்சிருப்போம், ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து ஈக்குவேட்டரில் மோஸ்ட்லி வரவே வராது. அதுக்கான முக்கியமான ஒரு காரணம் Coriolis Force ஜீரோவாக இருக்கிறது. நவ் டாக்கிங் அபவுட் Coriolis Force, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூ டு எர்த்ஸ் ரொட்டேஷன் தான் Coriolis Force யூஸ்வலாக நடக்குது. அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் டிஃப்ளெக்ட் டு த ரைட் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் டு த லெஃப்ட் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போது நார்த்தில் ரைட்லேயும் சவுத்தில் லெஃப்ட்லேயும் டிஃப்ளெக்ட் ஆகும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே ரைட், நான் தான் ரைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா கன்ஃபியூஸ் ஆகாமல் நார்த்தில் ரைட் சைட், சவுத்தில் லெஃப்ட் சைட், இந்த கான்செப்ட் வந்து நம்ம சைக்ளோன்ஸ் அண்ட் ஆன்டி சைக்ளோன்ஸ் படிக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Now we'll go back to the question. See, it increases with increase in wind velocity. Yes, it is correct. ஏன்னா wind velocity அதிகமாக இருக்கும்பொழுது டிஃப்ளெக்ஷனும் அதிகமாக இருக்கும். Yes, it is true. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? It is maximum at the poles and is absent at the equator. இப்போ தான் நான் சொன்னேன். This is also one of the reasons why tropical cyclones don't happen at the equator. So the answer will be both 1 and 2. I hope this is clear. Fine. Next question போகலாம். See here, again 2024ல வந்த ஒரு கேள்வி. See here, on June 21 every year, which of the following latitudes experience a sunlight of more than 12 hours? எந்தெந்த latitudeல 12 ஹவர்ஸ்க்கு மேலே சன்லைட் வரும்னு கேட்குறாங்க. 4 latitude ஆல்மோஸ்ட் ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான், ஆர்டிக் சர்க்கிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. and they have asked us to find out which is the right one. Now let us understand, சன்னோட மூமெண்ட்ஸ் பற்றி நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும், அதை லைட்டாக பார்த்துடலாம். Let us say this is equator, this is tropic of cancer, this is tropic of capricorn, and சன்னோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? மார்ச் அண்ட் செப்டம்பர் ஈக்குவேட்டரில் இருக்கும். ஜூன் ஆனால் tropic of கேன்சருக்கு வந்துடுவார். திரும்ப டிசம்பரில் tropic of capricorn. That is why we have equinox படிச்சிருப்போம், summer solstice, winter solsticeலாம் படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ ஐடியலி ஜூன் 21 சன் tropic of கேன்சரில் இருக்குது இல்லையா. ஸோ ஐடியலி வாட் ஹேப்பன்ஸ், நிச்சயமாக நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம், 12 ஹவர்ஸ்க்கு மேலே எங்கள் ஆர்டிக் சர்க்கிள் எங்கே இருக்குது? இதுக்கு மேலே இருக்குது இல்லையா. அண்டார்டிக் சர்க்கிள் இஸ் பிலோ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். அப்போது ஜஸ்ட் அஸ்யூம் திஸ், இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலே 12 ஹவர்ஸ்க்கு மேலே சன்லைட் எப்படி இருக்கும்? இப்போ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் கண்டிப்பாக இருக்காது, 3 ஆப்ஷன்லேயே வராது. 3 ஆப்ஷனில் இருந்தால் எலிமினேட் பண்ணிடலாம் இல்லையா. ஈக்குவேட்டர்லேயும் 12 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்க வாய்ப்புகளே இல்லை. அகெயின் 1 ஆப்ஷனில் இருந்தால். ஸோ 2 ஆர் 2 and 4 ஒன்லி ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நான் சொன்னேன், இன்னும் ஆர்டிக் சர்க்கிள் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் 6 months ஆஃப் டே, 6 months ஆஃப் நைட் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் சில இடங்களில். இதுக்கு காரணம் இந்த சன் ரேஸ் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் ரேஸ் இதெல்லாம் தான். ஸோ ஈக்குவேட்டர் இல்லை, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இல்லை, பட் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எஸ் 12 ஹவர்ஸ்க்கு மேலே சன்லைட் இருக்கும். ஆர்டிக் சர்க்கிள் எஸ். ஸோ த ஆன்சர் வில் பி 2 and 4. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ரைட், அடுத்த கேள்வி 2023ல வந்த ஒரு கேள்வி. வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் இந்தியா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆஸ் யூஸ்வல் ஹவு மெனி ஆஃப் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபோவ் ஆர் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இன்கரெக்டானும் செக் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி. கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க, ப்ராப்ளம் இல்லை. நவ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்தூபா இஸ் புத்திஸ்ட் இன் ஆரிஜின். ஓகே, பார்க்கலாம். The stupa was generally, stupa அப்படிங்கிறது repository of relicsன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக we will see. Now first statement நம்ம பார்த்த மாதிரி, the concept of stupa is of Buddhist in origin. Buddhist in origin சொல்கிறாங்க.
சரி, இந்த கொஷின் வந்தப்பவும் சரி நிறைய பேர் வந்து ஆல் த த்ரீ அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வி ஆஃபன் சி ஸ்தூப்பாங்கிற டேர்ம் வந்து புத்திசமோட அசோசியேட் ஆகி நிறைய பார்த்ததுனால அதில் தான் இப்போ ஆரிஜினேட் ஆகிருக்கணுன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். பட் ஆக்சுவலி இது ஆரிஜினேட் ஆனது புத்திசம் ரிலேட்டடா, புத்திஸ்டா அப்படின்னு பார்த்தா இல்லை. ப்ரீ புத்திசம்லே ஸ்தூப் அப்படின்னு சொல்லக்கூடிய சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீப் ஆர் மவுண்டுன்னு பேர். ஸ்தூப் அப்படிங்கிற மீனிங் சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு அங்கேருந்து டிரைவ் ஆனது தான். பட் இட் வாஸ் ஆக்சுவலி பாப்புலரைஸ்ட். புத்திசம்க்கு அப்புறம் தான் அது பாப்புலரைஸ் ஆச்சு. ஸோ அது புத்திஸ்ட் இன் ஆரிஜினா அப்படின்னா இல்லை. ஸோ த ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். Stupa was generally a repository of relics. Yes, repositoryனா ஒரு ஸ்டோர் ஹவுஸ், எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ரெலிக்ஸ், பழைய காலத்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இருக்கக்கூடிய உணரக்கூடிய விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. எஸ், தட் இஸ் ட்ரூ. அப்படி தான் இருக்கும் ஸ்தூப்பா. நிறைய சிம்பாலிக்காக புத்தரை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை ஸ்டோர் பண்ணி அவங்களோட ரெலிக்ஸ் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அவரோட பல்லு, ஹேருன்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ தட் இஸ் ரைட். நெக்ஸ்ட், Stupa was a votive and commemorative structure in Buddhist tradition. Yes, அது வந்து ஒரு வவ் எடுக்கிற மாதிரியும் கமோமரேட்டிவாக, இப்போது மகாபரிநிர்வாணம், அவரோட பர்த்து, என்லைட்டன்மெண்ட் அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் செர்மன், இந்த மாதிரி புத்தர் வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை கமோமரேட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் உணரப்பட்டதை நாங்கள் வேர்வ்லாம் எடுப்பாங்க. ஸோ எஸ், அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்தூப்பா. எஸ், தட் இஸ் ஆல்சோ ரைட். அப்போது how many of the above are correct? Only 2. ஏன்னா இது தப்புன்னு பார்த்துட்டோம் இல்லையா? எஸ், ஹோப் இட் இஸ் அப்சல்யூட்லி கிளியர். அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஜெயினிசம் புத்திசம் பற்றி ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியாஸை இன்டெப்த்தாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி PYQ ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ரைட். அடுத்த கேள்வி 2022 கேட்கப்பட்ட ஒரு பாலிட்டி கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் ஆஃப் லோக்சபா? நம்மளோட லக்ஷ்மிகாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பவர்ஸ் ஆஃப் வித் லோக்சபா, அன்ஈக்குவல் பவர்ஸ், ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபான்லாம் இருக்கும். அந்த லிஸ்ட்டை ரொம்ப சின்சியராக கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நான் வில் ஜஸ்ட் கோ த்ரூ த லிஸ்ட். லோக்சபாவோட ஸ்பெஷல் பவர்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வில் கோ த்ரூ இட். ஒன்ஸ் அகெயின் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நவ், to ratify the declaration of emergency, is it an exclusive power of Lok Sabha? கிடையாது. எமர்ஜென்சியை ratify பண்ணணும்னா both Lok Sabha and Rajya Sabha have to ratify. ஆனால் அதோட withdrawal, அந்த ப்ரொக்ளமேஷனை நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா தென் எஸ், லோக்சபாக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்குது. 1/10 ஆஃப் த மெம்பர்ஸ் வில் ஆக்சுவலி சப்மிட் அ லெட்டர் டு த ஸ்பீக்கர். இல்லை செஷனில் லோக்சபா இல்லைன்னா பிரசிடெண்ட்டுக்கு பண்ணுவாங்க. இதை நம்ம படிச்சிருப்போம். ஸோ விட்ராயல் அப்படிங்கிறது டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் எமர்ஜென்சி, அங்கே தான் வந்து லோக்சபாக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. ஸோ ராட்டிஃபிகேஷனில் இல்லை ஈக்குவல் பவர்ஸ் ஃபார் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இது கிடையாது. ஸோ we are left with 2 options. We will see which one. Second one, to pass a motion of no confidence against the Council of Ministers. Yes, what does Article 75 say? Collective responsibility of the Council of Ministers. Council of Ministers are collectively responsible to the Lok Sabha, House of People. Yes, it is very very direct இல்லையா? அதனால் இது ஸ்பெஷல் பவர் தான். அங்கே வந்து ராஜ்யசபாலெலாம் வந்து பாஸ் பண்ண முடியாது. லோக்சபா பாஸ் பண்ணால் the Council of Ministers have to resign. Yes, this we have read. Okay, இருந்தாலும் தேர்ட் ஆப்ஷன் படிப்போம். To impeach the President of India. No. Lok Sabha and Rajya Sabha have equal powers on impeachment of the President. எங்கே வேணால் லோக்சபாவோ ராஜ்யசபாவோ எங்கே வேணால் அந்த ப்ரொக்ளமேஷனும் இம்பீச்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் பவர்ஸாக தான் இருக்கும். அன்ஈக்குவலாக அதிக பவர்ஸ் இருக்க மாதிரி இருக்காது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வேர் எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் ஆஃப் லோக்சபானா செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான், which means 2 only, which is B. I hope this is also absolutely clear. Right. அடுத்த கேள்வி பாருங்கள். 2022 வந்த ஒரு கேள்வி. In the Government of India Act of 1919, அது என்னது? மாண்டேகு செல்ம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆக்டை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் இதை பற்றி ரெப்பிட்டேட்டிவாக லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸில் கூட ஒரு 2-3 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் ரெப்பிட்டேட்டிவாக நம்ம சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் பாலிட்டியில் வரதும் சரி, இந்த ஆக்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரிலையும் வரும். ஸோ ரெண்டுத்துலேயும் ஓவர்லாப் ஆகிறதுனால இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நவ், the functions of provincial government, இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்கிறது தான் அந்த டைமில் ப்ராவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. were divided into reserved and transferred subjects. What is this? ரிசர்வ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் 1919 மாண்டேகு செல்ம்ஸ்ஃபோர்டில் முக்கியமாக பைகாமரலிசம், டைரக்ட் எலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம்
டயார்கி டியூவல் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது ப்ராவின்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட சப்ஜெக்ட்ஸ், அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸை ரெண்டாக பிரித்தாங்க, ரிசர்வ் சப்ஜெக்ட், ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட். இந்த ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் will be under the control of governor and his executive council, அவரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், and they will not be responsible to the council. அவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ரெஸ்பான்சிபிள், ஆன்சரபிள்லாம் கிடையாது. அதே ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் வில் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்னர் அண்ட் த மினிஸ்டர்ஸ் பட் ரெஸ்பான்சிபிள் டு த கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்போ தெல் பி ஆன்சரபிள். ஏதாவது கேள்வி கேட்டால் இவங்க வந்து தே ஆர் நாட் எப்போவுமே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படின்னா, ரிசர்வ்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் ஒரு விஷயம் இருக்கும். இப்போது பிரிட்டிஷர்ஸ் என்ன ஆசைப்பட்டாங்க, பவர் வேணும் ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம். நைஸாக பவர் கொடுக்குறோங்கிற பேரில் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் தள்ளிடுவாங்க. செலவாகிற ஏரியாலாம் நம்ம பக்கம் தள்ளிட்டு காசு பார்க்குற ஏரியாலாம் அவங்க எடுத்துப்பாங்க. தட் இஸ் வாட் பிரிட்டிஷர்ஸ் டேட் இல்லையா. அப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் எனக்கு பவர் இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படிப்பட்ட ஏரியாலாம் அவங்க தான் வச்சுப்பாங்க. அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜுடிஷியரி ஆர் லெட்ஸ் சே லா அண்ட் ஆர்டர், போலீஸ், அதெல்லாம் அவங்க வச்சுப்பாங்க. ஹெல்த்து, எஜுகேஷனுக்குலாம் நிறைய செலவு பண்ணும், அதெல்லாம் நீ வச்சுக்கப்பா, நீயே பார்த்துக்கப்பான்ருவாங்க. வெரி சிம்பிள் ரைட். அப்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா let us see the question. Reserved and transferred subjects இப்போ நம்ம பார்த்துட்டோம். Which of the following were treated as reserved subject under the governor and his executive council? அதாவது power without responsibility. Let us see the options. Administration of justice, obviously அது எப்படி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க, கொடுத்தா மாட்டிப்பாங்களே, ஐயோ அங்கள் மாட்டிக்கிட்டீங்க அங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது ரிசர்வ்டு சப்ஜெக்ட் தான். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், எஸ் தட் இஸ் வாட் தே ப்ராமிஸ்ட். இன் எசன்ஸ் அது இருந்ததோ இல்லையோ, சும்மா அப்படி ஒரு ப்ராட்லி அட்லீஸ்ட் டேர்ம் வைஸ் லோக்கல். அப்போது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வாஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்ட் பவர். எஜுகேஷன், ஹெல்த், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர்ட் லிஸ்ட்டில் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்டில் இருந்துச்சு. ஓகே, அப்போ இது ரிசர்வ்டு கிடையாது. லேண்ட் ரெவென்யூ அமௌண்ட் உள்ளே வரும் நல்லா, அதனால் அவங்ககிட்ட தான் இருக்கும். போலீஸ் அதை வச்சு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் ஆப்வியஸ்லி. நவ் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். 2 மட்டும் வராது. The answer will be 1, 3 and 4. and நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கொஷனில் பாருங்கள், இஃப் யூ ஜஸ்ட் நியூ மற்றதெல்லாம் எனக்கு தெரியலையே சார், பரவாயில்ல, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தானே, அப்போ தானே ஹெல்த், எஜுகேஷன். த வெரி ஐடியா ஆஃப் 1919 ஒரு டயார்கி ஆஃப் பவர்ஸ் இஸ் தட் உங்களுக்கு நாங்கள் பவரை டிவால்யூஷன் பண்ணி தரோங்கிற ஒரு ஐடியா தானே. அப்போ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஹேஸ் டு பி தேர். அப்போ அது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே அது ரிசர்வ்டில் வராதுன்னு நமக்கு தெரியும். ஜஸ்ட் ட்ரை எலிமினேட்டிங் 2. ஆன்சர் வந்துடுதா? I told you, right? Such questions are still coming in the UPSC examination. So, இந்த மாதிரி conceptual clarity ரொம்ப ஹையாக நம்ம இருந்தால் எப்போவுமே we will be able to solve such questions. Is it clear till here? Fine. அடுத்த கேள்வி, UPSC Prelims 2021ல which among the following steps is most likely to be taken at the time of an economic recession? Now, before going into the options and what this question is all about, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துடலாம், which is business cycle. எக்கனாமிக் சைக்கிள், ட்ரேட் சைக்கிள், இல்லை பிஸ்னஸ் சைக்கிள்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இதை நம்ம எக்கனாமிக்ஸில் BRDRனு கூட சொல்லியிருப்போம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் BRDR? ஃபஸ்ட்டு பூம். ஓகே, இந்த பீக்குன்னு இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம பூம்னு சொல்லுவோம். பூம் ஆர் பீக். பூம், அதுக்கப்புறம் ரெசஷன், தென் டிப்ரெஷன், தென் ரெக்கவரி. இதை தான் BRDRனு சொல்லுவோம் இல்லையா. சி எனி எக்கனாமிக் சைக்கிளில் இந்த ஒரு சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஒரு எக்கானமி வந்து டாப்பில் இருக்கும்போது, யூனோ வென் த எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆல் இட் பீக், ஆல்மோஸ்ட் பீக் கெப்பாசிட்டியில் ப்ரொடக்ஷன், அவுட்புட், ஜிடிபி இதெல்லாம் பீக்கில் இருக்கும். அதுதான் பூம், ஹையில். அப்படியே போய்கிட்டே இருக்க முடியாது. தெல் பி அ டர்ன் ஓவர், லைட்டாக அந்த ஸ்லோ டவுன் வரும். அந்த டேர்னில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிசெஷன் ஆகும். ரிசெஷன் இன்னும் டீப்பன் ஆச்சு அப்படின்னா அது டிப்ரெஷனில் வந்து முடியும். இட் வில் ஹிட் த ட்ரஃப், எண்டில் பாட்டம், ராக் பாட்டம் அடிச்சிடும். அங்கேருந்து திரும்ப ஸ்டெப்ஸ் எடுத்து யூ ஹாவ் டு ரெக்கவர். பட் இட் டசன்ட் மீன் தட் யூ வில் ஆல்வேஸ் அலோவ் ரெசெஷன் டு டீப்பன் இன் டு அ கிரைசிஸ் ஆர் டிப்ரெஷன். அதுக்கு முன்னாடியே ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் கவர்மெண்ட்டோட வேலை. ஓகே, தட் இஸ் ரெக்கவரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் we will see this because I have another question for you which is related to this. அதனால தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். Now economic recession, அப்போது simply economic recession டைமில் there is a slowdown in the economy. அப்போது probably மணி சப்ளை அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, மக்கள் கையில் மணி சப்ளை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தா the aggregate demand increase ஆகும். மக்கள் கையில் காசு இருந்தால் they will try to spend இல்லையா. அப்போ அது that will stimulate the economy. இப்போ let us say for example, ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க கையில் ஒரு 1000 ரூபாய் போச்சுன்னா அவங்க உடனே அப்போ 1000 ரூபா வந்துச்சு போய் பேங்க்கில் போட்டுடலாம், உண்டியலில் போட்டுடலான்னு போட மாட்டாங்க. அவங்களுக்கான செலவுகளை பார்ப்பாங்க. அது மளிகை கடை பில்லாக இருக்கலாம், டெய்லர் பில்லாக இருக்கலாம், பால்காரன், ஏதோ ஒரு பில். ஓகேவா, அதை பண்ணும்பொழுது டோன்ட் யூ திங்க் தெர் இஸ் சர்க்குலேஷன் ஆஃப் மணி ஹேப்பனிங் இன் த எக்கானமி
இல்லையா? அப்போ தான் ஸ்டிமுலேட் ஆகும் பிஸ்னஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நவ் மக்கள் கையில் காசு போகணும். அந்த ஆக்டிவிட்டியை பண்ணிங்கன்னா நம்ம ரெசஷன்லேருந்து எக்கானமியை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். நவ் கட் இன் டேக்ஸ் ரேட்ஸ் அக்கம்பனிட் பை அன் இன்க்ரீஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். கட் இன் டேக்ஸ் ரேட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ், டேக்ஸ் ரேட்ஸை கட் பண்ணும்போது மக்கள் கையில் பணம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா லோன்ஸ் எல்லாம் அவ்வளோவா இருக்காது. ஸோ ஆப்வியஸாக மக்கள் கையில் மணி சப்ளை. ஸோ மிக்சட் சிக்னல்ஸ் கொடுக்குது, இல்லை வராது. Increase in expenditure on public projects. Okay, we will come back to this. We will come back. Increase in tax rates. Okay, tax rates increase பண்ணா you will suck in money. மக்கள் கையில் இருக்க ஏற்கனவே மணி சப்ளை கம்மியாக இருக்குது, இன்னும் டாக்ஸ் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா அங்கே எக்கானமியை ஸ்டிமுலேட்டே பண்ண முடியாது. தட் பி டெட்ரிமெண்டல், ரைட்? ஸோ இங்கேயே ஆப்வியஸாக இன்க்ரீஸ் இன் டாக்ஸ் ரேட்ஸ் இல்லை, accompanied by reduction of interest rate. என்ன பண்ணாலும் இன்க்ரீஸ் இன் டாக்ஸ் ரேட்ஸ் வராது. இட் will not increase the money supply. அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் சிச்சுவேஷனை ஓவர் டர்ன் பண்ண முடியாது. அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம், இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ். இதை கவர்மெண்ட் பண்ணும்பொழுது நிறைய செலவழிக்கும் போது என்ன ஆகும், அதுக்காக ஆட்கள், அதுக்கான கான்ட்ராக்ட், இட் இஸ் புட்டிங் மணி இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக் either directly or indirectly. அப்போ அது ஸ்டிமுலேட் ஆகுது இல்லையா? எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், ஒரு வகையில் காசு உள்ளே போகும், மக்களுக்கு அடுத்தடுத்து அந்த சர்க்குலேஷன் ஆஃப் மணி. ஸோ இந்த மாதிரி டைமில் யூஸ்வலி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும், டாக்ஸஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தட் இஸ் மோஸ்ட் பெனிஃபிஷியல் ஆர் லைக்லி டு பி த மோஸ்ட் பெனிஃபிஷியல். ஓகே, அதனால தான் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பெண்டிச்சர் இன் பப்ளிக் ப்ராஜெக்ட் வில் பி த மோஸ்ட் லைக்லி ஸ்டெப் அண்ட் நாட் ரிடக்ஷன். ஸோ த ஆன்சர் வில் பி பி. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஃபைன். அடுத்த கேள்வி. நவ் பிஸ்னஸ் சைக்கிள் பற்றி பார்த்துருக்கோம். ஏன் இதை பார்த்தோன்னா, ஐ ஹாவ் அ கொஷன் ஃப்ரம் 2000s அண்ட் ஆல் த்ரூ த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன் ஆர் ஜென்ரலி இந்த ரிசெஷன் பூம் டைமில் இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக ஒன் ஃபார்ம் அது வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அந்த BRDR சைக்கிளை நம்ம பார்த்தோம். நோ ஜஸ்ட் see this question. பூம், ரெசெஷன், டிப்ரெஷன் அண்ட் ரெக்கவரி. எது கரெக்டான மேட்ச் த ஃபாலோயிங்? அஃப்கோர்ஸ் இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் வரது இல்லை. பட் வாட் கேன் பாசிபிளி ஹேப்பன் இஸ் தட் இந்த மாதிரி ஒரு கொஷினை கொடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்கலாம். ஸோ அதனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். பூமில் என்ன ஆகுது பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அட் ஹை லெவல் வித் இன்க்ரீசிங் அவுட்புட், இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அட் த மேக்ரோ. எஸ், தட்ஸ் வாட் ஐ டோல்ட் யூ. பீக் கெப்பாசிட்டியில் இருக்கும். பூமோட டெஃபினேஷன் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. 1A. ரெசெஷனில் கிராஜுவல் ஃபால். BRDR சைக்கிள் என்ன சொன்னேன்? There is a boom and there is a recession and it hits the trough which is depression, then this is recovery. BRDR cycle which is business cycle, right? அப்போ recessionல gradual fall, அப்படி slow down, லைட்டாக slow down ஆகும். Output and employment with the business activity in a low gearல அப்படி லைட்டாக slow down ஆக ஆரம்பிக்குது. டிப்ரெஷனில் என்ன ஆகுது? ஸோ இதுவும் கரெக்ட். அடுத்து டிப்ரெஷனில் unprecedented level of underemployment, unemployment, drastic fall in income. ஏன்னா ரெசெஷனே நிறைய கண்டினியூ ஆகுது. சி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 சக்ஸசிவ் குவார்ட்டர்ஸ் ஆர் 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை செக் பண்ணிகிட்டே இருப்போம் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ். அப்போ 2 சக்ஸசிவ் குவார்ட்டர்ஸ்க்கு ரெசெஷன் ஒரு ஸ்லோ டவுன் இருந்துச்சு அப்படின்னா அதை டெக்னிக்கல் ரெசெஷன்னு சொல்லுவோம். அது இன்னும் ப்ரொலாங் ஆகும்போது டிப்ரெஷனில் தான் வரும். அப்போ ஆப்வியஸாக there will be லே ஆஃப், அவுட்புட்ஸ் கம்மியாகும், ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். எஸ், டிராஸ்டிக்காக அன்பிரசிடென்டட் லெவலில் விழும்போது தான் அது டிப்ரெஷன், த கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் 1929 அந்த டைம்லலாம் இருந்தது இல்லையா? ஆப்வியஸ்லி we know this. ஸோ அதுவும் கரெக்ட். ரெக்கவரியில் ஸ்டெடி ரைஸ், ரெக்கவர் ஆகி அப்படியே லைட்டாக ஜென்ரல் லெவல் ஆஃப் ப்ரைஸஸ், இன்கம் எல்லாம் அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 4 மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்ட். 1A, 2B, 3C, 4D which is nothing but option 1. இதுதான் ஆன்சர். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ த அதர் ஆப்ஷன்ஸ் ஆஸ் வெல். ஆன்சர் வராது. ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் அப்சல்யூட்லி கிளியர். ஃபைன், நெக்ஸ்ட் கேள்வி போகலாம். UPSC Prelims 2018ஓட ஒரு கேள்வி. சி, இந்த கேள்வி எதுக்குன்னா, சம்டைம்ஸ் சில ஈஸியான லாஜிக்கலாக யோசிச்சாலே சில கேள்விகளுக்கு நம்மளுக்கு ஆன்சர் வர மாதிரி இன்னமும் கேள்விகள் கேட்கப்படுது. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் த ஹைலி கான்செப்சுவல் டஃப் கொஷின்ஸ். ஓகே, கன்சிடர் ஃபாலோயிங். பேர்ட்ஸ், டஸ்ட் ப்ளோயிங், ரெயின், விண்ட் ப்ளோயிங், விச் ஆஃப் த அபவ் ஸ்ப்ரெட் பிளான்ட் டிசீசஸ்? எதெல்லாம் பிளான்ட் டிசீசஸ் ஸ்ப்ரெட் பண்ணும்? பேர்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுமா? கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ணும். பேர்ட்ஸ் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அது பர்ச் பண்ணும், அதை ஏதோ சாப்பிடும். அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஒரு பிளான்ட்டில் உட்காரும்போது இட் கேன் ஸ்ப்ரெட் த பேத்தஜின்ஸ், எதை வேணால் ஸ்ப்ரெட் பண்ணி டிசீசஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம். கண்டிப்பாக எஸ், ஜஸ்ட் லாஜிக்கில். டஸ்ட் ப்ளோயிங், டஸ்ட்டில் அந்த பேத்தோஜன்ஸ் எதாவது ஒட்டிக்கிட்டு அதனால் ஒரு மரத்துலேருந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடி
ஆப்வியஸாக நடக்கும். ரெயின், see rain is as much as rain is very very beneficial to, இங்கே தான் சில கன்ஃபியூஷன்ஸ் வரும், அதனால் சொல்கிறேன். ரெயின் இஸ் beneficial to plants and growth of trees, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனால் அதே ரெயின் மாய்ஸ்சர் கண்டென்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபேவரபிள் climate ஃபார் சம் பேத்தோஜன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரெயின்னாலையும் ட்ராப்லெட்ஸ் ஸ்ப்ளாஷ் ஆகிறதுனாலையும் இங்கேருந்து அங்கே போய் இந்த மாதிரி டிசீஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஸ், wind blowing very 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 easy. obviously wind blow ஆனால் diseases spread ஆகும், pathogens அதோட கேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. so the answer is 1 2 3 and 4. so this is how the questions are coming. I hope you understood all the questions and answers. suppose ஏதாவது ஒரு question உங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா go back to the basics, revise it and again watch the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் ஷேர் இட் ஆல்சோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ட் சர்க்கிளில். ஓகே, I'll see you in the next video. Thank you so much.